ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பழைய கொலுசாக இருக்கட்டும், இல்லை ரெகுலர் யூஸுக்காக நம்ம காலில் போட்டிருக்க வெள்ளி கொலுசு, வெள்ளி மெட்டி, வெள்ளி மோதிரம் எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சூப்பராக புதுசு போல் ஆக்கிடலாம். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ராசி டிப்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் ஆல்னு இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் மோதிரம், மெட்டி, நம்ம குழந்தைங்க கொலுசு இருந்தாலும் அதையும் சேர்த்துடலாம். அதோட கொலுசு எடுத்துக்கோங்க. கொலுசு எல்லாத்தையுமே போட்டுருங்க. போட்டுட்டு இதோட நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நான் பற்ற வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். கல் உப்புமே க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. இதோட இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா இருக்குல்ல, அந்த ஆப்ப சோடா தான் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடாவுமே பார்த்திங்கன்னா அழுக்கு கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அது எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி மேலே வருதுன்னு. இப்படி அது கொதிக்க கொதிக்க நல்லா க்ளீன் ஆயிரும். ஒரு கரண்டி ஏதாவது வச்சுட்டு நல்லா அப்படி கலக்கி விட்ருங்க. அது நல்லா கொதி வரட்டும். இப்போ 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு போகிற வரைக்கும் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து ஒரு ப்ரஷ்ஷு வச்சுக்கோங்க. ப்ரஷ்ஷு வச்சுட்டு நல்லா அந்த டிசைன் இடுக்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு அப்படி தேங்கி இருக்கும். ப்ரஷ்ஷு வச்சுட்டு நல்லா தேய்ச்சா தான் அந்த அழுக்கு எல்லாமே நல்லா வெளியாகும். ப்ரஷ்ஷு வச்சுட்டு நல்லா அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அலசிடுங்க. இப்போ பாருங்கள், கொலுசு எவ்வளோ புதுசாக நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதுவே பளிச்சுன்னு இருக்குது. இதை விட இன்னும் ஒரு டிப்ஸு தான் நான் உங்களோட சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை பண்ணிங்கன்னா கடையில் நம்ம வாங்கும் போது கொலுசு எவ்வளோ புதுசாக இருக்குமோ அதே அளவுக்கு புதுசாக இருக்கும். இப்போ நான் அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு கொலுசை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் எடுத்துக்கோங்க. பான்ஸாக இருக்கட்டும், கோகுல் சாண்டலாக இருக்கட்டும், எந்த பவுடராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பவுடரை எடுத்துகிட்டு நல்லா கொலுசோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா அதில் ஈரம் இருந்தாலும் அந்த ஈரத்தை அந்த பவுட்ரு அப்படியே எடுத்துரும், அப்சர்வ் பண்ணிடும். நல்லா அந்த பவுடரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அப்படி கடையில் வாங்கும் போது எந்த அளவுக்கு கொலுசு புதுசாக பளிச்சுன்னு இருக்குமோ, பளபளன்னு இருக்குமோ அதே அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடும். ஆனால் இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் செய்கிறதுக்கு கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ரொம்ப சூப்பராக புதுசு கொலுசு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.